யோசேப்பு தேவனாகிய கர்த்தருடைய கரத்துல பலத்த கையில அடங்கியே இருந்தார். தேவன் கையிலேயே இருந்தார். சிறையில போடும் போதும் அவர் தேவன் கையில தான் இருந்தார். நீ சிறையில போனாலும் கவலைப்படாத. ஏற்ற வேலையில உன்னை சிறையிலிருந்து சிங்காசனத்துக்கு கொண்டு வருகிறார். ஆனா உன் சிறையிருப்பை கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? மாற்றுவார். நீ என்னத்துல சிறையிருப்பாரு? பிரச்சனை, போராட்டம், உபத்திரம், கடன் தொல்லை, வீட்டுல கணவன்கிட்ட சிறையா இருக்கலாம், அல்லது மனைவிட்ட சிறையா இருக்கலாம், பிள்ளைங்க கிட்ட சிறையா இருக்கலாம், உனக்கு ஒரு சுதந்திரம் இல்லாம இருக்கலாம். எப்படியெல்லாம் சிறைப்பட்டு போன உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு கர்த்தர் சொல்றாரு, ஏற்ற வேலையில உயர்த்துற வரைக்கும் பலத்த கைக்குள்ள அடங்கிரு.